எமது ஆரம்பகால பாவங்கள், இளமைக்கால பாவங்கள், முதுமைக்கால பாவங்கள், இதில் நாம் ஈடுபடுகின்ற விதம், இவைகள் பிற்காலம் நம்ம அதே பாவத்திலே அதே பாவியாக அந்த பாவி என்ற பேரோடு நம்ம குறிப்பிட்ட ஒரு காலத்தை தாண்டி விடுவோம் என்று சொன்னார். அதாவது நம்ம அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் சரி, முயற்சி எடுக்காத விட்டாலும் சரி, நம்ம அதிலேயே தாண்டி எமது இறுதிக்கால பகுதியை அடைகிறோம். அதாவது இறுதிக்கால பகுதி அப்படி என்று சொன்னால், மனிதன் ஒரு 40ற்கு பின்னாலேயே தனது இறுதி காலத்துடைய ஆரம்பத்திலே அவன் இருக்கிறான் என்ற உணர்வை அவன் என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். தனது இறுதி காலத்துடைய ஆரம்ப பயணத்திலே அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒரு 10 வயது என்ற ஒரு சிறுவருக்கு அவன் ஒரு வளர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சிந்தனை அவன்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். 20 என்பது அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேட்டில் ஏறுவதை போன்ற ஒரு உணர்வில் அவன் இருப்பான், வளர்த்துட்டு போகிற மாதிரி. 30 என்பதும் இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறான், அவன் வளருவதாக உணர்வான். 40 என்கின்ற பொழுது அவன் உரிய இடத்தை அடைஞ்சிட்டதாக அவன் என்ன செய்வான், உணர்வான். அதற்கு பின்னால் ஏறக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் ஏற்றங்கள் அல்ல, இறக்கங்கள். அதுபோல் நம்ம 50க்கு போகிறோம், 60க்கு போகிறோம்ன்றது கணக்கில் அதிகமாக இருந்தாலும் எமக்கே தெரிகிறது நாம் ஒரு இறக்கத்தை நோக்கி என்ன செய்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். பலகீனம் அல்ல, அல்லது நமது வாழ்க்கையில் எதுவும் நம்ம சாதிக்க முடியாது என்பதும் அல்ல, எமது வாழ்க்கையில் நம்ம பலத்தை இழந்து விட்டோம், நாம் நோயாளிகளாகி விட்டோம் என்பதும் அல்ல, அல்லது இந்த உலகத்திலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதும் அல்ல. மற்றபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பித்ததே 40 வயதில் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி என்ற உண்டே தயார்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கின்ற அந்த வயதே 40ஆகத்தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் மனிதன் வளர்ந்து கொண்டு போவதாக தனது வயசில் என்ன செய்ய மாட்டார், அதாவது ஒரு முன்னேற்றத்தில் அவன் நினைக்க மாட்டான். இது ஒரு இயல்பான ஒரு நிலை. இந்த அடிப்படையில் மனிதன் இந்த ஒரு 40, அதற்கு பின்னால் 50, இந்த 50ஐ தாண்டுகின்ற பொழுது சில பழக்க வழக்கங்கள் அவன்கிட்ட இஸ்திஹ்காமாகிடும். அதாவது மாற்ற முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவைகள், விலக முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவைகள் அவன்கிட்ட ஒரு பிடிவாதமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். இதற்கு பின்னால் அவனது இறுதிக்கால பகுதிகள் இந்த பாவத்தில் எப்படி இருக்கும், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு 50 தாண்டுகின்ற பொழுது, அல்லது 40, 50 40 இதில் சொல்ல முடியாது, ஒரு 50 தாண்டுகின்ற பொழுது அந்த இறுதிக்கால பகுதியை எப்படி இருக்கும், இதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது, அவன் எதனாலெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, எதையெல்லாம் அவனுக்கு அது ஈமானில் செல்வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கிறது, இந்த விடயத்திலே நாம் எவ்வளோ அவதானமாக நாம் என்ன செய்ய நடந்து கொள்ள வேண்டும். அந்த வயதில் உள்ளவர்களும் நம்ம இருப்போம், அந்த வயதுக்கு முந்தியவர்களும் நாம் இருப்போம். அந்த வயதை அடைந்த பின்னால் நம்ம என்னென்ன பாதிப்பென்று உணராத ஒரு நிலைமை கூட என்ன செஞ்சிடுவோம், போய்விடுவோம். இதை உணர்த்துவதற்காக, இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு, பாவிகளுடைய இறுதி நிமிடங்கள். இப்போ முதலாவது இந்த இடத்துல அரபுல பாவிகள் அப்படி என்று சொன்னால் ஃபாசிக் அப்படின்னு அர்த்தம். ஃபாசிக் தான் பாவி என்றது. ஃபிஸ்க் அப்படி என்று சொன்னால் பாவம். மாசியான்றது பாவம் தான். மாசியா என்றால் அரபுல பாவம் தான். ஆசி என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஃபாசிக் அப்படி என்ற பேர் ஒரு காஃபிர், முஷ்ரிக் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த தோரணையில் வரக்கூடிய ஒரு பேர் தான் என்ன, இந்த ஃபாசிக் அப்படி என்ற பேர். அப்போ ஃபாசிக் என்ற பொழுது அது சிறு பாவத்தை குறிக்காது. ஃபாசிக் என்றா, ஆசி என்றா ஒருத்தர் சிறு பாவம் செஞ்சாலும் ஒரு பாவி, பெரும்பாவம் செஞ்சாலும் பாவி, அந்த அடிப்படையில் வந்துடும். ஃபாசிக் அப்படி என்று சொல்லிட்டா அது என்ன, அவர் பெரும்பாவம் செய்தவர் என்று அர்த்தம். இந்த ஃபாசிக் பாவி என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஃபிஸ்க் என்ற வார்த்தையை நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். அதாவது பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பின்னால் என்ன, அதாவது இந்த பட்ட பேர் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது என்ன, பாவமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஃபுஸ்க் என்றது அதே போல் இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையன், ஒரு ஃபாசிக் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ இந்த ஃபாசிக், ஃபிஸ்க் என்றால் பாவம், ஃபாசிக் என்றால் பாவி. இந்த ஃபாசிகீன்கள் அல்லது ஃபாசிகூன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவரை பார்த்து நம்ம அதாவது பாவி என்று சொல்வதற்கான நிபந்தனைகள் வேறு. ஒருத்தரை பார்த்து இவர் பாவியானவர் என்று சொல்றதுக்கான நிபந்தனைகள் வேறு. அந்த நிபந்தனை என்னென்னா, அவர் குறிப்பிட்ட, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணத்தை பகிரங்கமாக செய்கிறவராக இருக்கணும், பகிரங்கப்படுத்தி செய்கிறவராக இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க லா ஹீபத்தல் இல் ஃபாசிக், ஃபாசிக்குகளுக்கு பேசப்படுகின்ற, அவர்களை குறித்து பேசப்படுகின்றவைகள் எதுவுமே புறம் கிடையாது. அப்படின்னா தாங்கள் ஃபாசிக் என்ற பேர் அவருக்கு எதற்காக வருகிறதோ, அதாவது பாவி என்ற பேர் அவருக்கு எதற்காக வருகிறதோ, அந்த செயல்பாடை அவர் பகிரங்கமாக என்ன செய்கிறாரு, பகிரங்கப்படுத்துக. இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் ஃபாசிக் கண்டது.
இல்லைன்னா அவரவர்களுக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன் அப்படி என்றது. ஒருத்தர் அதை பகிரங்கப்படுத்துறாரு, பகிரங்கப்படுத்தி தைரியமாக என்ன செய்கிறாரு, அந்த ஃபிஸ்கால தன்னை அடையாளப்படுத்தி கொள்றார். அந்த பாவத்தால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அவரை பற்றி பேசுவது புறமல்ல. அவரை பற்றி உதாரணமாக ஒரு நடிகைகள் தங்களை பற்றி என்ன செய்கிறாங்க, நடிகர் நடிகைகள் வந்து தாங்க பாவத்தை விபச்சாரத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு நடக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்களோட செய்கிறத விபச்சாரம்னு சொல்ல மாட்டாங்க. சினிமாவை அவங்க என்ன செய்ய போகிறது இல்லை, விபச்சாரம்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் விபச்சாரத்துக்கான அத்தனை அழைப்பும் சொல்லப்போனால் விபச்சாரத்தை நடித்து காட்டுறது என்னது, சினிமா. அந்த மாதிரியான ஒரு பகிரங்கமாக தங்களது பாவங்களை அறிவித்து விட்டவர்கள் ஃபாசிக். அவங்கள பற்றி பேசினா அது என்ன, புறம் அல்ல. சமுதாயத்தில் பகிரங்கமாக அநியாயம் செய்கிறவங்க, பகிரங்கமாக அநியாயம் செய்கின்றவர்கள், இவர்களை பற்றி பேசினால் அது என்ன, புறம் பேசிய குற்றத்துக்கு வராது. ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுதல் என்பது இன்னொரு பகுதி. தனக்கு தெரியும் தான் ஃபாசிக் அப்படி என்று சொல்றது. இந்த நிலையை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். தனக்கு தெரியும் தான் ஃபாசிக், ஆனால் பகிரங்கமான இடத்துல வந்து அவர் அந்த ஃபாசிக்குரிய எந்த அடையாளங்களும் அவர்கிட்ட அந்த மாதிரி அவர் எதுவுமே என்ன செய்யலை. தனிப்பட்டதையே அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் அவருக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரைவிலக்கணம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்றால், தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்தவர்கள், அதாவது இந்த உலகத்தில் ஹத் இருக்குது, இந்த உலகத்தில் ஹத்து, இதை செய்தால் ஹத்து, அவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலும், ஆனால் விபச்சாரம் செஞ்சிட்டார், அவர் சாராயம் குடித்து விட்டார், அல்லது அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொலை செய்து விட்டார், அல்லது களவெடுத்து விட்டார், அல்லது இதுவெல்லாம் பாவங்களை செய்கிறது. இன்னொன்று தற்குள் என்னது, அதை வாஜிபாத் கடமைகளை விட்டு விடுதல். 5 நேர தொழுகை அவர் என்ன செய்கிறாரு, விடுகிறார். ஜக்காத்தை என்ன செய்கிறாரு, விடுகிறாரு. ஹஜ்ஜை என்ன செய்கிறாரு, விடுகிறார். இந்த மாதிரியான வேலைகள் செய்து, அல்லது இந்த மாதிரி தண்டனைக்குரிய ஹத்துக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால், தண்டனைக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால் அவர் யாரு, ஃபாசிக். அதாவது இந்த உலகத்தில் ஹத்துள்ள விஷயங்கள் அல்லது கடமையான விஷயங்கள் என்ன செய்யறது, விடுவது. அல்லது இஸ்லாம் மறுமை நாளில் இதற்கு பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்கள் இருக்குது, இதுல பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்களை அவர் என்ன செய்கிறார். உதாரணமாக உக்கூக்குல் வாலிதின், பெற்றோர்களை நோவினை செய்கிறது. ஒரு தடவை ஒரு மனிதர் அதை செய்து விட்டால் அது ஃபிஸ்க், அது பாவம். ஆனால் அவர் என்ன, ஃபாசிக் அல்ல, அவர் வந்து ஃபாசிக் அல்ல. ஒரு தடவை செஞ்சிட்டாரு, தௌபா செஞ்சிடறாரு, அவர் ஃபாசிக் அல்ல. இங்கே பேசப்படுவது இஸ்திம்ரார், அதில் தொடர்ந்து அந்த பாவத்தில் அவர் என்ன செய்கிறார், ஈடுபடுகிறார். அதே போல அதாவது மறுமை நாளில் இவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிக்கப்பட்ட. உதாரணம் ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு அதாவது நோவினை செய்தல், இரத்த உறவுகளை துண்டித்து நடத்தல். இரத்த உறவுகளை துண்டித்து நடத்த ஹத் இல்லை அதுக்கு. இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு ஹத்து தண்டனை உண்டு என்ன இல்லை. ஆனால் மறுமை நாளில் கடுமையான எச்சரிக்கை அதுக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது. பெற்றோர்களை நோவினை செய்தலுக்கு இங்கே தான் உலகத்தை தண்டனை இருக்குதா, இல்லை. அவங்கள அதாவது உடல் ரீதியாக அதாவது அவர்களை ஆபத்துக்கு உள்ளாக்கினாலே தவிர மனதளவில் நோவினை செய்தால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இந்த உலகத்தில் என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஆனால் மறுமையில் கடுமையான எச்சரிக்கை என்ன செய்திருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன, ஃபிஸ்க், அது ஒரு பாவம். ஒருத்தர் இது முதல் விஷயம். அடுத்தது ஒருத்தர் அந்த பாவத்தை செஞ்சிடறாரு, உடனே உணர்ந்து வெளியே வந்து தௌபா செஞ்சிடறாரு, பாவத்திலிருந்து மீண்டுடுறாரு, திருப்பி செய்வதில்லை என்ற முடிவெடுத்துடுறாரு, அல்லாட்ட இறைஞ்சிடுறாரு. இவரும் என்ன, அந்த ஃபிஸ்க் செஞ்சாரே தவிர, அந்த பாவத்தை செஞ்சாரே தவிர அவர் பாவி என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் வரமாட்டார், அவர் பாவி என்ற இடத்துக்கு வரமாட்டார். இது ஒரு அம்சம். அடுத்த கட்டம் என்னென்றா, ஒருவர் என்ன செய்கிறாருன்னா தொடர்ந்து செய்கிறார், அதை என்ன செய்கிறாரு, தொடர்ந்து செயல்படுறார் அந்த பாவத்தில். இப்படி தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் இடைக்கட தௌபா செய்தாலும் அதை புதிய பாவமாக, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் வரையறுத்தாலும், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறாரு, உடனே பாவத்தை விட்டு விலகிறாரு, அந்த பாவத்துக்கு மீளுவதில்லை என்று உறுதியாக இருந்துடுறாரு, கவலைப்படுகிறார், அல்லாட்ட தௌபாவை என்ன செய்கிறாரு, செஞ்சுட்டு அடுத்த நாளே திருப்பி அந்த பாவத்தை செய்தார் என்றால் அவர் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்கல, அந்த பாவத்தில் அவர் தொடர்ந்து இருக்கவில்லை. ஆனால் மறுபடி திருப்பி என்ன செஞ்சிட்டாரு, அதை விழுந்துட்டாருன்னா அதுக்கு ஒரு புதிய ஒரு தௌபா அவர் என்ன செய்யணும். இதே மாதிரி முடிவுகளை அவர் உறுதியாக என்ன செய்யணும், எடுக்கணும் என்று சொல்லிவிட்டாலும், பொதுவான இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து அவருக்கு நடந்து கொண்டிருந்தால், இந்த மாதிரி என்ன பாவம் நடக்குது தௌபா செய்றார், பாவம் நடக்குது தௌபா செய்றார், பாவம் நடக்குது தௌபா செய்றார், ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அப்படியே நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் யாரு, அதாவது அந்த ஃபாசிக் என்ற அந்த பகுதிக்குள்ள அவர் நுழைவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் அதில் என்ன செய்து இருக்குது. தௌபா புதுசு, பாவம் புதிது என்றிருந்தாலும் தொடரேச்சி அவர் என்ன செய்கிறாரு, அதில் வந்து தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்கிறார், தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்கிறார் என்பது இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே வராது விட்டாலும் அதுக்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு என்ன செய்யுது
இருக்குது. ஆனால் ஃபாசிக்கிற வரைவிலக்கணம் யாருக்கு வருமெண்டா, உத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, அதை பற்றி அவர் என்ன செய்யலை, கணக்கெடுப்பதில்லை, இந்த மாதிரி நான் சொன்ன வரைவிலக்கணத்தோடு செய்கிறாரு, அந்த தொடர்ந்து செய்கிறார். இப்போ யார் அவர்? ஃபாசிக்காக அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். ரெண்டாவது தடவை நான் சொன்னது வந்து ஃபாசிக்குள்ளே வரமாட்டார், ஏன்னா அவர் தௌபா செஞ்சிட்டாரு. ஆனால் தொடர்ந்து என்ன செய்யுது, இப்படி தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருப்பதனால் இதுவும் என்னது, அந்த ஆபத்தான அவர் நிலைக்கு என்ன செய்யலாம், தள்ளப்படலாம் என்ற ரெண்டாவதுல வரும். மூணாவது என்னென்னா, ஒரு பாவத்திலேருந்து தௌபா செய்கிறாரு, இன்னொரு பாவத்துக்குள்ள என்ன செய்கிறாரு, ஈடுபடுறாரு. இப்படி வந்தாலும் அவர் தௌபா செய்து விட்டால், அதாவது ஒரு மனிதர் ஒரு பாவத்தில் இருந்து கொண்டே இன்னொரு பாவத்துக்கு தௌபா செஞ்சா அந்த பாவத்துக்கு மன்னிப்பாலாம் என்ன செய்வான், கொடுப்பான். ஒரு பாவத்தில் இருக்கிறாரு, இன்னொரு பாவத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, அதாவது திருட்டு என்ற ஒரு பாவத்தில் இருக்கிறார், வட்டி என்ற பாவத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, தௌபா செய்கிறாரு. அந்த தௌபாவெல்லாம் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். திருட்டு என்ற அந்த பாவத்துக்கு தனியாக தௌபா செய்யாது விட்டாலும் இதுக்கு உண்மையாகவே அவர் தௌபா செஞ்சு மீள்கிறார் என்றால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை ஏற்றுக்கொள்வான். இதுலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்டா, ஒருத்தர் வந்து ஒரு பாவத்தை செய்கிறார், எந்த பாவமும் இல்லை, ஒன்று செய்கிறாரு, தௌபா செஞ்சிடறாரு, அடுத்த பாவத்தை செய்கிறாரு, தௌபா செஞ்சிடறாரு, இன்னொரு பாவத்தை செய்கிறாரு, தௌபா செஞ்சிடறாரு. இப்படியே போகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பாவங்கள் அவரை சுற்றி வளமையாகவே பெரும்பாவம் என்றது தொடர்ந்து கொண்டிருக்குமா இருந்தால் இவரும் இந்த பட்டியலில் வராது விட்டாலும் போவதற்கான வாய்ப்பு என்னது உண்டு. இதுதான் ஃபாசிக்ன்றது. இது இந்த தொடரேச்சியான செயல்பாடு ஒரு மனிதனை இந்த மாதிரி அதாவது பழக்கப்படுத்தி விட்டால், ஒரு 50 வயது அவர் தாண்டார், 60 வயதை தாண்டின பின்னால பாவம் என்ன செய்யும் ஒரு மனிதனை, இந்த பாவங்கள் இந்த தொடரேச்சியான இந்த நிலைகள் வந்து ஒரு மனிதனை வந்து என்ன செய்யும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் பச்சாதப்படுவதோடு நின்று கொள்ள மாட்டோம். நிரந்தரமா இது எங்களோட வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும், இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுவார்கள். அந்த முயற்சியில் அவர் 100% இருந்தார் என்றால் இல்லல்லமம் ஒரு முஃமினுக்கு என்னது, வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் இல்லல்லமம். முஃமின்கள் யார் என்றால் மானக்கேடான விஷயங்களையும் பெரும் பாவங்களையும் தவிர்த்து வாழ்வார்கள். இல்லல்லமம், லமமை தவிர. லமமுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் சிறிய பாவம் என்று சொல்றாங்க. லமம் என்பது ஒரு முஃமினுக்கு ஏற்படும் என்றால் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள், மானக்கேடான விஷயங்களை தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் லமம் என்பது என்ன செய்யும், ஏற்படும். இந்த லமம் என்பதற்கு 2 விதமான விளக்கம் சொல்லிக்கிறான். பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்யும், நிகழும். பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், நபிமார்கள் அல்லாம உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்யும், அவருக்கு நிகழும். இது போன்ற அப்பப்ப நிகழக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்யறான், இதில் சொல்லுகிறான் பெரும்பாவங்கள்ல. இது ஒரு தஃசீர். இன்னொன்று, பெரும்பாவங்களை இது என்ன செய்யலை, குறிக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் அங்கே நிகழுமா நிகழாதான்றத பேசல, தவிர்ப்பார் கண்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுது. லமம் என்பது இங்கே சிறு பாவங்களை என்ன செய்கிறது, குறிக்கிறது. சிறுபாவம் என்பது மனிதனுக்கு என்ன செய்யும், ஏற்படவே செய்யும் என்றத ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இது போன்ற பாவங்களுடைய தொடரேச்சியாக செய்வதோ பகிரங்கமாக செய்வதோ இந்த பகுதியில் அடங்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய பகுதியில் அடங்கும். அதுக்கு அடுத்த கட்டம் தௌபா செய்கிறார், மீளுகிறார் என்ற பகுதியும். ஆனால் அது தொடர்ந்து நடக்குது. அல்லது பல பாவங்களில் மாறி மாறி என்ன செய்கிறார், தௌபா செய்கிறார், தொடர்ந்து நடக்குது. இந்த நாளையும் குறித்து நாங்கள் குர்ஆன்ல ஹதீஸில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சில வழிமுறைகள் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இளமை காலம் என்பது பாவங்களுக்கான உலக நியாயங்கள் உண்டு. இளமை காலம் என்பது பாவங்களுக்கான சில உலக நியாயங்கள் உண்டு. அதனால தான் பாவம் செய்தால், விபச்சாரம் செஞ்சிட்டார்னா அவருடைய தண்டனையில் வித்தியாசம் இருக்கு. திருமணம் முடித்தவருக்கும் திருமணம் முடிக்காதவருக்கும் தண்டனையில் என்ன செய்கிறது, வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம். இளமை காலத்துடைய விஷயங்களில் நன்மை செய்தால் முதுமையை விட நன்மை அதிகம் எடுத்து பார்க்குறோம். ஒஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை வளர்ந்த இளைஞர் வர்றதுக்கான காரணம் என்ன, அவருக்கு அந்த இளமை பருவத்தில் அந்த அந்த நன்மை அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, செய்திருக்கிறார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர்கள் இறைவனை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வயதை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுவதற்கான காரணம் அந்த வயதில் ஒரு போராட்டம். போராட்டத்தில் அந்த நன்மை செய்தால் என்ன, அந்த ஒரு முதுமையில் செய்யப்படுகின்ற நன்மையை விட அது என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எனவே முதல் அம்சம், இளமை காலம் என்பதுடைய அந்த இதை எல்லாம் சுத்தப்படுத்துவது போல இனி நீங்கள் இன்னும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாவங்கள்ல வணக்க வழிபாடுகளில் மிக கவனத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஹத்தா இதா பலக 40 சனா, 40 அவர் அடைந்து விட்டால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் தௌபா இதென்ற ஒரு பகுதி உண்டு. ஆனால் 40 என்பது நீங்கள் இன்னொரு கட்டத்துக்கு என்ன செய்றீங்க, போறீங்க.
قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضى. அப்போ பாருங்க, அல்லாஹு தாலா 40 அடைந்து விட்டால் யா அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ள உணர்வை என்ன செய் தா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளின் காரணமாக அதை எனக்கு தா. முதலாவது அருளே நான் இவ்வளோ காலம் வாழ்ந்தது அப்படி இடத்தை பார்க்குறோம். அப்போ இது மிக பிரதானமான இடம் இந்த 40 அப்படி என்பது. ஆனால் 40க்கு புறவும் ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா அந்த தொடரேச்சையான பாவங்களை செய்கிறாருண்டா, இப்போ அவர் 2வது பெரிய ஆபத்துக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார். 2வது பெரிய ஆபத்து என்னண்டா, ஏற்கனவே உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இளமையில் நிறைய இருந்துச்சு, இதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இன்னொரு பாதைக்கு அவரை அழைத்து செல்வதற்கான ஆபத்தில் அவர் இருக்கிறார். அது என்னன்னு சொன்னால் ஹத்ம் தபா. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றது, அதாவது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹு தாலா முத்திரை குத்தி விட்டான். தபா அப்படின்னு சொன்னா என்னது, முத்திரை குத்த. ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், 3 ஜும்மாக்களை தொடர்ந்து யார் வேண்டும் என்று விடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா முத்திரை குத்தி விடுகிறார். என்ன சொல்லப்படுது அங்க? ஜும்மா விடுதல் சொல்லப்படுதா, தொடரேச்சியாக விடுதல் சொல்லப்படுதா? தொடரேச்சியாக விடுதல் தான் அங்க என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. அப்ப எனவே இதுதான் மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம். ஒரு மனிதர் ஒரு ஜும்மாவுக்கு போனார், ஒரு ஜும்மா விட்டுட்டார், இவரை பற்றி சொல்லப்படலை, அது பெரும் பாவம். ஆனா ஒரு ஜும்மா விடுறாரு, அதுக்கடுத்த ஜும்மா விடுறாரு, அதுக்கடுத்த ஜும்மா என்ன செய்யறாரு விடுகிறாரு. அதுக்கான எந்த நியாயமான ரீசனும் அவருக்கு என்ன இல்லை. அப்படி விட்டால் அவருக்கு இதயத்தில் என்ன செய்யப்படும்? முத்திரை குத்தப்படும். அன்தர்த்தஹும் அம்லம் துன்சிர்ஹும் ஃபஹும் லா யுமினூன், நீ எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். காரணம் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே முத்திரை குத்தி விட்டான்றார். செவிப்பறையில் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இதுவும் எங்களுக்கு எதை சொல்லுதுண்டா, தொடரேச்சையான எச்சரிக்கை வருது. படிப்பின பெறாம புறக்கணிச்சு இருந்தால் இது நடப்பதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 40 என்கின்ற அந்த இடத்தை ஒரு மனிதன் அடைகிற சந்தர்ப்பத்தில் அந்த 40க்குள்ள அவர் நுழைந்து விட்டாராக இருந்தால் அவர் உடனே, அதாவது உணரக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துடணும். இவ்வளவு காலமும் மாறி மாறி பாவங்கள் செய்து தௌபா செய்து ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களை என்னால் விட முடியவில்லை அப்படி என்ற இந்த 4 விதமான பாவங்களாகவும் இருக்கலாம், அது அல்லாத சாதாரணமான பாவங்களாக இருக்கலாம். உண்டில் பழக்கப்பட்டு போய் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், இன்னும் விடாமல் இருக்கிறேன் என்றால் இனி எனக்கு ஆபத்து உண்டு. என்னால் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீ பாவம் செய்து விட்ட பின்னால் அதை பாவம் என்று உணர்ந்து கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வை நீ பெறுகிறாய் என்றால் இன்னும் உனது உள்ளத்திலே அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். நீ உணர்றதே ரீசன், உள்ளத்துக்குள்ள இன்னும் என்ன செய்யுது அல்லாஹ் ஒரு ஒளியை வச்சுக்கிறான்னு அர்த்தம். அந்த ஒளி போச்சண்டா நீ பாவம் என்றதே உணர மாட்டாய், அடுத்த கட்டங்களை நான் சொல்றேன், உணராட்டி என்ன என்று சொல்றேன். பாவம் என்பதையே நீ உணர மாட்டாய். இப்ப நம்ம ஒரு பாவம் செஞ்சோன்னே பாவம் செய்து விட்டேன் அல்ஹம்ஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உணர்வு அல்லாஹ் கொடுத்திக்கிறான். இந்த இல்ஹாம் கூட மாறி போகும், அந்த ஃபித்ரா தபத்தலத், அந்த இயற்கை மாறிவிடும். அப்படியே இயற்கை மாறிட்டேன்னு சொன்னா அங்க ஒரு இருட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது, உள்ளத்துல வெளிச்சம் இல்லை என்பதனால அந்த இருட்டு இருப்பது என்ன அவனுக்கு தெரியாத ஒரு அம்சமா போய்விடும். தொடரேச்சையாக ஒருத்தர் பாவம் செய்யற ஒரு நுக்தா உழுது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு நுக்தா உழுது பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சா அழிஞ்சிருது. நுக்தா உழுது தௌபா செஞ்சா அழிஞ்சிருது. ஆனா திருப்பி விழுந்து கொண்டே இருந்தால் அது என்ன செய்தா மாறிவிடும். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வளைந்த அந்த கூஜா இருக்குதே கேத்தல் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அது போல அவருடைய உள்ள என்ன செஞ்சிடும் மாறிவிடும். லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா, எந்த நன்மையை நன்மையாக அறியாது, எந்த தீமையை தீமையாக அதை என்ன செய்யாது அறியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த 40க்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். எனவே இரண்டாவது புரிஞ்சு கொள்ள வேண்டியது, எல்லா வயதும் தௌபாக்கள் ஒன்றல்ல, எல்லா வயதும் பாவங்கள் சமமல்ல, எல்லா வயதும் நன்மைகளுக்கான கூலியும் என்ன சமம் அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ளணும்.